உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மேட்டுப்பாளையம் வேடர் காலனியில் ஊருக்குள் உலா வந்த 2 காட்டு யானைகள். வீட்டின் கதவை திறந்து வாழைத்தாரை எடுத்து தின்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேக்கம்பட்டி, சமயபுரம், நெல்லித்துறை, வேடர் காலனி, பாடப்பட்டி, பச்சினப்பாளையம், சிறுமுகை, லிங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த பல மாதங்களாக பாகுபலி என்ற ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த யானை விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை தொடர்ந்து சேதம் செய்து வருவதோடு மனிதர்களையும் அவ்வப்போது அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள வேடர் காலனி பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானையுடன் மற்றொரு யானையும் இணைந்து ஊருக்குள் விழா வந்தது. அப்போது விக்னேஷ் என்ற விவசாயியின் வீட்டிற்குள் நுழைந்த 2 காட்டு யானைகளும் அங்கிருந்த கதவை திறந்து வைக்கப்பட்டிருந்த வாழைத்தாரை எடுத்து தின்றன. வாழைத்தாரை உண்டு முடிக்கும் வரை அங்கேயே நின்றிருந்த 2 காட்டு யானைகளையும் அப்பகுதி மக்கள் சப்தமிட்டு விரட்ட முற்பட்டனர். எனினும் காட்டு யானைகள் அப்பகுதியை விட்டு நகரவில்லை. இச்சம்பவம் குறித்து அறிந்த சிறுமுகை வனத்துறையினர் விரைந்து சென்று காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். நீ